அனைத்து என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய காலை பொழுது வணக்கம். ஒரு சின்ன இது 2 நாளுக்கு முன்பு நான் வேலைக்கு போகும்போதில் ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஃபேமிலியோட போனவங்க. 2வது வண்டி ஓட்டுனவர் அவருடைய கணவர் ஹெல்மெட்டே போடலை. ஹெல்மெட் போடாமல் தலையில் அடிபட்டு நிறைய ரத்தங்கள் போயிருச்சு. தயவு செய்து சொல்கிறேன், வண்டி வச்சுருக்கிறவங்க ஃபேமிலியோட இல்லை பிள்ளைகளோட போகும்போதில் ஹெல்மெட் கண்டிப்பாக தலையில் ஹெல்மெட் போடுங்க. கொஞ்சம் மெதுவாகவும் போங்க. தயவு செய்து நம்ம பிள்ளைய வண்டி எடுத்துகிட்டு போனாலும் கூட சொல்லி அனுப்பிவிடுங்க. ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒரு அரை மணி நேரம் லேட்டானால் கூட பரவாயில்ல, அமைதியாக மெதுவாக போய் வரட்டும். இப்போ ரொம்ப நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது. நம்ம அம்மா அப்பா நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. 10 மாதம் சுமந்து நம்மளை ஆளாக்கி ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து வச்சு அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், அவன் நல்ல வேலையில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெத்ததாய் தகப்பனுக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்கும். அப்போ நம்மளுடைய இளைஞர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், மெதுவாக போகணும், மெதுவாக வரணும். ஹெல்மெட் இல்லாமல் வண்டியை ஓட்டவே கூடாது. அது உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறேன். எல்லாரும் ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு போகத்தான் போகிறோம். அது நம்மளாம் இது பண்ணக்கூடாது. ஒரு முடியாமல் கொள்ளாமல் இருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியலை அப்படின்னு சொன்னால் இயல்பு, அதை நம்ம ஏற்றுக்கிடலாம். இந்த ஹெல்மெட்டு வண்டியில் போய் கீழே விழுந்து நம்மளுடைய நிறையா இளைஞர்கள்லாம் போயிருக்கிறாங்க. என்னுடைய நண்பர்கள்லாம் சின்ன வயசில் போயிருக்கிறாங்க. அதனால் எல்லாரும் ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போட்டு தான் வண்டியை ஓட்டணும். நம்ம கீழே விழுந்தா கூட கை கால் தேஞ்சால் கூட அதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிடலாம். தலையில் அடிபட்டால் ரொம்ப கஷ்டம். நம்ம இல்லாமல் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற பிள்ளை குட்டிகள் மனைவிமார்கள்லாம் என்ன செய்வாங்க? இல்லை திருமணமே ஆகலைன்னா பெத்ததாய் அவங்களுடைய கஷ்டங்கள் எவ்வளோ இருக்கும்? நம்ம பெரிய ஆளாகி ஏதாச்சும் ஒரு உதவி நம்ம பெத்ததாய் தகப்பனுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தானே ஒரு கனவுகள் எல்லாருக்குமே, பெத்ததாய் தகப்பன் எல்லாருக்குமே இருக்கும். நம்மளுடைய மனைவிமார்களுக்கு இருக்கும், பிள்ளைகளுக்கு இருக்கும். 1000 சொந்தம் இருந்தாலும், சித்தப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் இருந்தாலும் கூட தன்னுடைய வீட்டில் அந்த பிள்ளைக்கு அப்பா இருக்கிற மாதிரியா யாரும் அதை ஈடு செய்ய முடியாது. அதே மாதிரி பெத்த தாய் தகப்பன் பிள்ளையை இழந்தா பிள்ளைக்கு எதுனாலும் ஈடு செய்ய முடியாது. அதனால் ஒன்றும் அவசரம் இல்லாமல் மெதுவாக போங்க. வண்டியில் பெரிய பெரிய வண்டி வச்சுருக்கவங்களாம் அப்படியே யூட்டன் போட்டு பயங்கரமாக போகிறாங்க. நம்மளாலே இது பண்ண முடியலாம். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற கண்ணாடியெல்லாம் பார்த்து ஓட்டுங்க. நம்ம ரைட் சைடில் இருக்கிற கண்ணாடி வண்டி வருதா போகுதா ஒரு டேனிங்கில் வளையும் போதில் நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம உடம்பை நம்மளை பாதுகாத்துக்கிற முடியுமோ, நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்கிற முடியுமோ அந்த பக்குவத்தோட ஒவ்வொரு நாளும் நம்ம வேலைக்கு செல்லும் போதில் பாதுகாப்பாக போய் பாதுகாப்பாக திரும்பி வாங்க. தயவு செய்து நம்மளுடைய இளைஞர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2வது, இந்த சரக்கு இதுகள்லாம் அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறதை தவிர்த்துருங்க. ஆமாம், லிமிட்டாக இது பண்ணிவிட்டு உங்களுடைய உடம்பை பாதுகாத்துக்குங்க. ஏன்னா வண்டியோட கண்ட்ரோல் கிடையாது. எதிர்த்தாப்புல வண்டிக்காரங்க எப்படி வர்றாங்கன்னு நம்மளால கணிக்கவும் முடியாது. அதனால் தயவுசெய்து நிறையா யூடியூப்பில் இதெல்லாம் நிறையா விழிப்புணர்வுகள் காவல்துறையும் சொல்கிறாங்க, டிராஃபிக் போலீஸும் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. ஆமாம், அதனால் நானும் சொல்லணும் அப்படின்னு அந்த ஆக்சிடெண்ட்டை பார்க்கவுமே எனக்கு மனசே கேட்கலை. அதனால தான் நானும் சரி நம்மளும் ஒரு பதிவை போடுவோமே அப்படின்னு சொல்லி போடுறேன். ஹெல்மெட்டு தான் நம்மளுடைய உயிரை காக்கும். தலையில் மட்டும் அடிபடாமல் பாதுகாப்பாக வண்டி ஓட்டுங்க. குடும்பத்தை நினச்சி வண்டி ஓட்டுங்க. எதாக இருந்தாலும் பார்த்து நம்ம வேலை வெட்டிக்கு போகையில் பார்த்து கவனமாக வாங்க. ஹெல்மெட்டு கண்டிப்பாக தேவை. உங்களுடைய ஒரு நிமிஷம் இதுக்காக எதுவும் பண்ணிடாதீங்க. நன்றி.